ஹாய் மக்களே! துபாய்க்கு சஷ்டில நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? எனக்கு இந்த 1 வீக் சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசை தான். பட் என் பாடி வந்து அதுக்கு கோஆப்பரேட் பண்ணாது. ஸோ எனக்கு அந்த மாரி விரதம் இருந்து அந்த மாதிரிலாம் எனக்கு வராது. அதனால ஓகே சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் இருந்தா கூட போதும்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு மட்டும் இருக்கலாம்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து நானும் அண்ணியும் வீடெலாம் கூட்டி தொடச்சு வச்சுட்டோம். அப்புறம் சாமி இதெல்லாம் விளக்கெல்லாம் நான் விளக்கி வச்சுட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியா வச்சுட்டோம். மார்னிங் 4:45 அந்த மாரி எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு வந்து தான் வந்து சமைச்சேன். ஸோ லஞ்சுக்கும் சேர்த்தி சமைக்கணுன்றனால கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். சாம்பார், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியாச்சு. அப்புறம் பொரியலுக்கு வந்து காலிஃப்ளவர் பண்ணிட்டு, பாயாசம் வந்து வச்சு படைச்சிடலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அதனால அதுவும் பண்ணி காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டாச்சு ஒரு தடவ. அப்புறம் வந்து விரதத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு, சரி ஈவினிங்கா வந்து சூரசம்ஹாரம் டிவியில பார்த்துட்டு, அத முடிச்சுட்டு குளிச்சுட்டு இன்னொரு டைம் சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். சரி சர்க்கரை பொங்கலும், தயிர் சாதமும் வைக்கலான்னு என் ஃப்ரெண்டு தான் சொன்னா. சரி ஓகே சர்க்கரை பொங்கல் பண்ணலான்னு வெல்லம் வந்து பார்த்தா வீட்ல இல்ல. சரி ஓகே கீழ போய் வாங்கிட்டு வரலான்னு போய் வாங்கிட்டு வந்தா, என் சோதனையா என்னன்னு தெரியல, வெல்லம் வேற கெட்டு போச்சு. அப்புறம் ஓகே கொஞ்சம் தான் வெல்லம் இருந்தது. அதனால நான் மிச்ச சாப்பாட எடுத்து வச்சுட்டு, கொஞ்சத்துல மட்டும் வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். நெய் போட்டு எல்லாம் முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு தான் பண்ணியிருந்தேன். முருகன் மேல பாரத்த போட்டு நானும் வந்து அத சாப்பிட்டு தான் வந்து முடிச்சேன். ஈவினிங் அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லாரும் வந்ததும், அப்படியே கோயிலுக்கு போய் நாங்க முருகன அங்க தரிசனம் பண்ணிட்டு, நல்லபடியா சஷ்டிய வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.